ஹெல்மெட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய சிலை பாருங்க. இங்கேருந்தே இவ்வளோ பெருசாக தெரியுதுன்னா ஊருக்கு. ஆனால் காலையில் கம்ப்ளீட்டாக மிஸ்டாக இருந்துச்சு. நல்லா இங்கே அதிகமாக பனிப்பொழிவு இருக்கும். விஜயவாடா சொல்லாதீங்க. நீங்கள் எங்கே போயிருக்கீங்க, கிளம்பி வந்திருக்கீங்க, எங்கே போகிறீங்க தெரியலையே. ఓన్లీ ఆయిల్ చేంజ్ చేయాలి, ఓన్లీ ఇంజనీరింగ్ చేయకూడదు. ఈ వాళ్ళకి లేటెస్ట్ మోడల్ వాళ్ళు కదా, టెరిటరీ మేనేజర్ మాట్లాడుతుంది హెల్మెట్ కాదు. இதை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னது, அது எவ்வளோ பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அதை ஆந்திராவின் மிகச்சிறந்த நகரங்களில் ஒன்றான விஜயவாடாவிலிருந்து உங்களை மகிழ்விக்க காத்திருக்கும் வீணா போன காயல். விஜயவாடாவில் இருக்கும், ஆந்திராவில் ஒரு சூப்பரான ஒரு நகரத்தில் ஒன்று. இந்த நகரத்துக்கு என் கண்ணுக்கு முன்னாடியே அம்பேத்கர் இருக்காங்க. பெரிய சிலை, ரொம்ப பெரிய சிலையாக, வெண்கல சிலையாக அம்பேத்கரை வச்சுருக்காங்க. இங்கே வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் நேற்று இரவு வந்து தங்கினோம். ஹோட்டல் ஸ்பார்க்கின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல். ஸோ இங்கே தான் நம்ம வண்டியை பார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வண்டியை காலையில் கிளம்பிட்டோம், மணி 9 ஆகுது. இப்போது உள்ள எல்லா ஐட்டத்தையும் எடுத்து வச்சுட்டு, நம்ம ஹெல்மெட்டு கொஞ்சம் நேற்று நிறைய டஸ்ட்டு, நம்ம ஆந்திராவை தாண்டி வர்றதுக்கு டஸ்ட்டாக இருந்துச்சு. ஹெல்மெட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இருங்க. அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடும். சரியா? இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் பிளான் பண்ணி தான் ஒன்று ஒன்றா போய்கிட்டு இருக்கோம். இந்த அன்எக்ஸ்பெக்டட் பிளானில் இன்றைக்கி போக போகிறது அரக்கு வேலி. ஆமாம், அரக்கு வேலி போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குது பார்த்துக்கிடுங்க. அது என்ன வேலைன்னா, என் பைக்கை கொஞ்சம் கம்பெனியில் பார்த்துட்டு வந்துடணும். ஒரு மாதிரி செக்கிங் அப்படிங்கிறத சொல்லுவாங்கள்ல, அது இந்த இடத்துல பண்ணதுக்கப்புறம் இனிமேல் நாங்கள் போகிற ரூட்டில் டிவிஎஸில் பெரிய ஷோரூம் எதுவுமே கிடையாது. அதனால் 5000 கிலோமீட்டர் பக்கத்தில் ஓடிடுச்சு. 8000 கிலோமீட்டரில் தான் ஆயில் மாற்றணும். 5000த்தில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாற்ற போகிறேன். ஸோ இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் அரக்கு வேலி போக போகிறோம். இந்த விஜயவாடா இன்னைக்கு இந்த விஜயவாடாவில் நான் தங்குறது வந்து இதோட 2வது நாள். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய சிலை பாருங்க. இங்கேருந்தே இவ்வளோ பெருசாக தெரியுதுன்னா ஊருக்கு அவுட்டரில் இருந்துலாம் நல்லா பெருசாக தெரிஞ்சுதுங்க. நம்ம தங்கியிருந்தது இந்த ஹோட்டல் ஸ்பார்க்கின் லக்ஸரி ரூம்ஸ் தான். நல்லா இருந்துச்சு, ரூம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஆளுங்க நல்லா இருந்தாங்க. இந்த எல்லாமே ஆளுங்க இருக்காங்க. ஹாய் ப்ரோ, வந்தால் தங்குங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் ஸ்பார்க்கின் ஹோட்டல். வந்து 2400 ரூபா நமக்கு 3 பேருக்கு. நல்ல ரேட்டு தான். ஓகே, இப்போ நம்ம பாயோட பைக் வந்து அங்கே தங்கி இருந்துச்சு, இதில் இப்போ விட்ருக்கோம். நாங்கள் 2 பேரும் இந்த இடத்துல விட்ருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி வண்டி காலையில் வரும், இதில் தண்ணி ஊற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் மாற்றி விட்ருக்கு. காலையில் இந்த இடம் அவ்வளோ ஒரு மிஸ்ட்ரி ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. இங்கேருந்து பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது எவ்வளோ இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குல்ல, ஆனால் காலையில் கம்ப்ளீட்டாக மிஸ்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்னன்னு தெரில, எங்களுக்கு ஒரு அலர்ட் வந்துச்சு பாருங்கள். அதுதான் இருக்கையில் பெரிய காமெடி. இது வரைக்கும் எத்தனையோ வாட்ஸ்அப் மெசேஜில் அலர்ட் பார்த்துருக்கோம், ஆனால் இது வரைக்கும் பார்க்காத ஒரு அலர்ட் என்ன அப்படின்னாச்சுன்னா, இங்கே அதிகமாக பனிப்பொழிவு இருக்கும், அதாவது மூடு பனிவு இருக்கும். நீங்கள் வந்து வாகன ஓட்டிகள் கவனமாக போங்க, கவனமாக வந்து இப்போ வயசானவங்க வீட்டில் உட்காந்துக்கிடுங்க, ஃபாக் லைட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆந்திர பிரதேச அரசுக்கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு மெசேஜை பார்க்கல, அதுவும் விஜயவாடாவில். ஸோ இதே ஒரு ஹாப்பியோட ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவங்களை நான் வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, அதில் இன்றைக்கி இந்த அனுபவம் பார்த்துக்கிடுங்க. நம்ம போகிற தூரமும் அரக்கு வேலி அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் போனதில் கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் போல் இருக்குது. அப்போ அங்கே போகிற வழியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு NH 16 ஒரு கொஞ்சம் தூரம் தான் போவோம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாகவே இங்கே இதுக்கு தான் போயிட்டுருப்போம், நம்ம சிங்கிள் ரோட்டில் தான் போயிட்டுருப்போம். அதுலேயும் என்னென்ன அனுபவங்கள் கிடைக்க போகுதுன்னு தெரில. நம்ம 2 நண்பர்களும் தனியாக தான் அனுப்பி விட்றோம். இப்போ நேற்று ரைடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நேயர் கருத்து கேட்போம். அவர் தான் நேயர் கருத்து, புது நேயர் கருத்து கேட்போம். ஐயா கருத்து சொல்லுங்கய்யா. கருத்து கந்தசாமி. கருத்து கந்தசாமியில் என்ன சொல்ல வரேன்னா, நேற்று வடோதரா விஜயவாடா நான் வந்து வடோதரா ஒரே நாள்ல குஜராத் போயிட்டீங்களா நீங்க? குஜராத் போயிட்டேன் அதுக்குள்ள. ஆனா இன்னைக்கு நம்ம குஜராத்லாம் போல, இங்கதான் இருக்கிறோம். ஆனா நம்ம இல்ல நான் ஒண்ணு கேட்கறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னையும் நீங்க தப்பா சொல்லாதீங்க. நீங்க எங்க போயிருக்கீங்க, கிளம்பி வந்திருக்கீங்க, எங்க போறீங்க? தெரியலையே, எனக்கும் தெரியலையே பாப்பா. எங்க போறோம்னு தெரியல. ஒரு அசம்ஷனா, ஏன்னா நாங்க ஆக்சுவலி நம்ம நார்த்து போனோம், அதாவது நார்த் ஈஸ்ட் போனோம்னா எந்த வழியாக போனோம்? ஒரிசா போய் தானே போனோம். அப்புறம் ஏன் திருப்பி அரக்கு வேலைக்கு லெஃப்ட் டர்ன் பண்ணீங்க? நீங்கள் தான், நான் தான் சொல்லுன்னு சொல்லுவீங்க.
இல்ல ஓகே தான் ரூட்டு. இப்போ என்ன நம்ம வித்தியாசமான ஒரு ரூட்ல போலாம் அப்படின்றது ஒரு ஐடியா. ஆமா, போய் பார்த்தா வழக்கமா போற ரூட்ல போறதை விட வேற வழியா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ரூட் எடுத்திருக்கோம். வீடியோஸ்லாம் வர பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுவா ரைட்ல நீங்க என்ஜாய் பண்றீங்களா அதை சொல்லுங்க மக்கள்கிட்ட. என்ஜாய் பண்றது இல்ல அப்படிலாம் இது வந்து ரூமர் தான். இந்த வாட்ஸ்அப் வாயனுங்க காலையில குட் மார்னிங் குட் நைட் சொல்றதோட நிறுத்திக்கிடணும். என்ன எல்லா பெட்ரோல்லையும் ஒரு பெட்ரோல் பங்க்லயும் ஆள் கிடையாது. தேவையில்லாம நீங்க போய் பெட்ரோலுக்கு கிடைக்காது, ஈரான் அமெரிக்காவும் போர் புரிஞ்சுட்டாங்க, அதனால நம்ம பெட்ரோல்லாம் வாங்கி வீட்டுல வச்சு அவன் என்ன அண்ணாந்து வாயில ஊத்தி குடிக்கவா செய்வான்? நமக்கு கொடுத்தானே ஆகணும். அவனு என்ன அது தெரியாம அவன் பாட்டுக்கு ரூமரை கிளப்பி விட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லா பெட்ரோல் பங்க்லையும் எல்லா பெட்ரோலும் கிடைக்கும். பவர் பெட்ரோல் கூட கிடைக்குது, நல்ல பிரச்சனை இல்லை. அப்படியே உங்க வண்டிக்கும் பவர் போட்டீங்களா? சூப்பர், ரொம்ப பவர் பாண்டியா இருக்கீங்க. என்ன இனிமேல் பவர்ஃபுல்லாக தான் ரைடு போவோம். பவர் பாண்டி ரைடு. இந்த பவர் பாண்டி குரூப் வந்து ரீயூனியன் ஆகிருக்குங்க. போன வருஷம் பிப்ரவரியில் ஆனது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ரீயூனியன் ஆயிருக்கு. அதில் பவர் பாண்டியில் முக்கிய உறுப்பினர் அண்ணையா மட்டும் வரல. ஸோ நான் வாங்க அப்படியே நம்ம வந்து போயிட்டுருப்போம். அவங்க 2 வரையும் சென்டாப் பண்ணிவிட்டு நான் ஷோரூம் போயிட்டு அப்படியே நான் தனியாக அங்கே போயிடுவேன். அதுக்குள்ளே முன்னாடி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க ரீச் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக போயிட்டுருக்காக வாழ்த்துங்க. ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரைடு வந்து நிறைய அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்களை நமக்கு கொடுக்க போகுது. அதே மாதிரி அதே தான் நான் உங்களுக்கும் நான் அந்த வீடியோவில் எடுத்து காட்ட போகிறேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுங்கிறது ஒரு ரைடில் ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஆனாலும் அதையும் செய்கிறோம் அப்படிங்கிறதுல நீங்கள் தான் எங்களை சப்போர்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். சரியா? ஓகே அண்ணே, போயிட்டு வரேன். சேஃபாக போங்க. சேஃபாக போயிட்டு வாங்க ஐயா. போயிட்டு வரேன், சேஃபாக போங்க அண்ணா. ஓகே, நான் நேராக ஷோரூம் போயிட்டு அப்படியே வந்துடுறேன். அந்த மேப் மாதிரியே போயிருங்க. ஓகே ஜி, தேங்க்யூ. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஷோரூமு. இப்போ நம்ம மெயின் ரோடுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படி போகணும். கோப்ரோ பொசிஷன்லாம் நல்லா இருக்குதா பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோப்ரோ 12 நம்ம நண்பர் ஜாக் ப்ரோ கொடுத்து ஹெல்ப் பண்ணார். இன்னும் நேற்று அது ஒர்க் ஆகலை. நேற்று வந்து பேட்டரி கொஞ்சம் பெருசாக உப்பிட்டு போயிருந்துச்சு, சார்ஜ் நிற்கலை. இன்றைக்கும் சார்ஜ் நிற்குமான்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு காலையில் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு கோப்ரோ ஏற்றிருக்கேன். ஓகே, நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். சர்வீஸ் ஒன்லி ஆயில் சேஞ்ச். யாருக்கும் தெரியாதா? இந்த பைக்கே இருந்த மாதிரி தெரியுது. ஆனால் இது வந்து ப்ரீமியம் ஷாப் தான் இருக்குது. చేయాలి, ఓన్లీ ఇంజనీరింగ్ చేయకూడదు. ఈ బండ్లకి లేటెస్ట్ మోడల్ బళ్ళు కదా, వీటికి అప్డేట్ సర్వీస్ సెంటర్ చేసి చేయాలి. ఓన్లీ ఆయిల్ మార్చకూడదు. దీనికి అప్డేట్ ఏమైనా ఉంటే సర్వీస్లో పెడితే అప్డేట్ వచ్చింది. ఓన్లీ ఆయిల్ చేంజింగ్, రన్నింగ్ సర్వీస్ ఇదా? రన్నింగ్ సర్వీస్ చెకింగ్. సెకండ్ సర్వీస్ అయిపోయినాయి. టెరిటరీ మేనేజర్ మాట్లాడుతుంది, హెల్మెట్ కాదు. ஹலோ சார். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். இது நான் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டேங்க சார். ஆமாம், பண்ணிட்டேன். இது 4300 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நான் இப்போது இந்த இதுக்கு போகிறேன் சார், அரக்கு வேலி போயிட்டு ஜார்க்கண்ட் அந்த வழியாக போகிறேன். அங்கே வந்து ப்ரீமியம் டிவி ஷோரூம் இருக்காதுங்களா? அதுதான் உங்கள் சர்வீஸில் எனக்கு சென்னையில் கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க விஜயவாடாவில் கடைசியாக நீங்கள் சர்வீஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு போகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னாங்க. அது ஓகே சார், நான் அதை சொல்கிறேன். சர்வீஸ் பண்ணலாம்ல, சர்வீஸ் பண்ணலாம். பட் வெறும் ஆயில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? இல்லை, வெறும் அதான் ஆயில் சேஞ்சிங் மட்டும் பண்ணி நீங்கள் ரன்னிங் சர்வீஸ்ன்னு எனக்கு அப்டேட் பண்ணிவிடுங்க ஹிஸ்ட்ரியில். அதான் நார்மலாக சர்வீஸில் இருக்கிறது எல்லாமே பண்ணிட்டு தரோம் நாங்கள். எவ்வளோ ஓட்டு சொல்லுங்க சார்? ரன்னிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறேன். ரன்னிங் சர்வீஸ்னா புரியல சார். ரன்னிங் சர்வீஸ்னா ரன்னிங் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட் மெயின்டெனன்ஸ். புரியுது சார், புரியுது. அது ஷெட்யூல் சர்வீஸ், ஜென்ரல் சர்வீஸ். ஜென்ரல் சர்வீஸ் அது பண்ணி தரலாம் சார், பிரச்சனை இல்லை. ஓகே. சேஞ்ச் வரும், அதில் அந்த பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் செக் பண்ணுறது, டூல் வச்சு அந்த எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறது. இல்லை சார், நான் இப்போ நேற்று நான் ஷோரூமில் இருந்தால் வந்திருக்கேன். சென்னையில் நேற்று காலையில் கிளம்பி வந்தேன். ஓகே. ஸோ அங்கே எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் போகிறது தான் எனக்கு கொஞ்சம் பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. இல்லை, நான் இன்னைக்கு டெஸ்டினேஷனே ஒரு 600 கிலோமீட்டர் வச்சுருக்கேன். உடனே தரலாமா? ஒரு 1 ஹவரில் தர மாதிரி பாருங்களேன், 1 மணி நேரம்.
ஓகே, பரவாயில்ல. தமிழ் பேசுகிற இது மேனேஜர் இருந்தார். பேசிட்டு நம்ம அழகாக வண்டி சர்வீஸ் பண்ண விட்டுறலாம். சூப்பருங்க, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. இங்கே வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னது. அது எவ்வளோ பேர் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க பாருங்க. அதான் பெரிய காமெடியாக இருக்குது. இந்த வண்டியை RTX டெலிவரி கொடுத்துருக்குறாங்க, பட் இவ்வளோ செட்டிங்ஸோடு வரல அப்படிங்கிறதுனால சுற்றி வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணுறது வந்து 10-15 நிமிஷம் ஆகும். ஆயில் ட்ரெயின் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் ஆயில் ஃபில்லப் பண்ணணும். அதேமாரி ஆயிலையும் பார்த்தேன், ஆயில் கரெக்டாக RTX ஆயிலான்ட்டு RTX ஆயில், அப்புறம் அதேமாதிரி ஃபில்டரும் அதே ஃபில்டர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி தான் திருப்பி மாற்ற சொல்லியிருக்கேன். ஏன்னா இடமா மாற்றிட்டா அப்புறம் இந்த வண்டிக்கு செட் ஆகாது. அப்புறம் போகிற வழியில் பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியாது என்னென்னு. அடாடாடா, டிவிஎஸ் அவங்களுடைய அந்த பழைய நம்ம ரைடர்ஸுடைய மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. டிவிஎஸில் ஒரு வண்டியை விட்டாச்சுன்னா ஈவினிங் ஆகும் அப்படி இப்படின்லாம் இருந்துச்சுல. இப்போ எல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பாருங்கள், ஒரு அரை மணி நேரத்தில் பண்ணி கொடுத்துருக்காங்க. 10:15 வண்டியை விட்டேன், 10:45 வண்டியை தந்துட்டாங்க. செம. ஆனால் இன்னும் 2-3 ரேம்ப் ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்படியே இங்கேருந்து நம்ம ஒரு ஸ்டெச்சு. ஓகே, தேங்க்ஸ். நல்ல பெரிய ஷோரூமுங்க, இந்த பெருசாக இருக்குண்ணா. சென்னையில் வாங்கினது கூட இவ்வளோ பெரிய ஷோரூம் இல்லை, நல்ல பெரிய ஷோரூமு. அதனால இது முதல்ல நேற்றே நான் வந்து நோட் பண்ணி வச்சுட்டேன். நம்மளுக்கு தெலுங்கு தெரியாததுனால எங்கேயும் பேச முடியல அவங்ககிட்ட. மற்றபடி அவங்ககிட்ட சொல்லி வச்சுட்டேன், இந்த மாதிரி லொக்கேஷன் போட்டு வச்சுட்டேன். ஸ்பீடு போகிற காடி இல்லை, ஸ்பீடு போயிருந்தா காடி, நார்மல் காடி. தமிழ்நாடு. ஒரிசா. ஒரிசாபுரம். சரி, பசிக்குதா, ஒரு கடையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஒரு கடையுமே இல்லை, எல்லாம் நீட் அண்ட் ஃபினிஷாக ரோடு ஹைவே மாதிரி போதா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃப்ளைட் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருந்துச்சு, அதில் சாப்பிட வந்திருக்கேன். பார்த்துடுங்க, எனக்கு பின்னாடி தெரியுதுல்ல, இந்த குட்டியான தான் எனக்கு வந்து ஃப்ளைட் ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்களை ஏமாத்துறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே ஃப்ளைட் ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது பாருங்க. பின்னாடி ஏரோப்ளைன் நிற்குதா, இவ்வளோ பெரிய ஏரோப்ளைன் இந்த இடத்துல நிற்கிது. இந்த இடத்துல நிற்கிறதுக்கு பக்கத்தில் அப்படியே ரெஸ்டாரண்ட்டு பற்றில இந்த அக்காட்டை வாங்கி சாப்பிட்ற வேண்டியதான் காலையில் சாப்பாடை. அப்படியே ஏரோப்ளைனு ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு தான் தயாரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் அதை அப்படியே மூடிட்டாங்க போல இருக்குது. வேறு ஏரோப்ளைனு பக்கத்துலேயே கார்டன் மாதிரி இருக்குது, ஏரோப்ளைன் கார்டன் ரெஸ்டாரண்ட். நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து விமான் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் சொல்லி இருக்குது. வடை இருக்குது, வடையா இதுன்னா உருண்டை போண்டாவாக இருக்குது. இந்த போண்டா இட்லி இருக்கா, இட்லி உண்டா, இட்லி போண்டா. ஓ, இது தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார், இட்லியும் போண்டாவும் போட்டு ஒரு டிஷ்ஷு சாப்பிடுங்கண்ணே. யூடியூப் தமிழ்நாடு யூடியூப். எங்கே கிடையாது. இது என்ன மிக்ஸ் பண்ணியா? ஓ, பேர் எந்த இது பேர் எந்த? ஆனியன் போண்டா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆந்திராவில் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஓகே, விஜயவாடா பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆந்திரா கோங்கரா சட்னி வச்சு. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு போவோம். நம்ம வேம்புலி இந்த இருக்காப்புல சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் பண்ணல. ஒரு 10 கிலோமீட்டர் தான் வந்தேன், அதோட ஆஃப் பண்ணிட்டேன். 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாப்புலன்னு தெரில. ரெடியாக இருக்கிறீங்களா? நானும் வந்து ஏகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன இந்த செகண்ட் சர்வீஸுக்கு அப்புறம் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே கூடுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த பெர்ஃபார்மன்ஸுக்காக தான் மெயினாக மாற்றினது. வேலை முடிஞ்சு போச்சு, இனிமேல் சூப்பராக வண்டி போயிடலாம் அப்படின்னு நினச்சி பார்க்குறேன் நான். நம்ம ஃபாலோவர் தான் ஒருத்தர் சொன்னாருங்க, காலைல விஜயவாடாவில் 2 போண்டாவும் 2 இட்லியும் சேர்ந்து சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும்னு. விஜயவாடாவில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது அவர் தான் சொன்னார். கரெக்டாக பார்த்தா அதேமாதிரி ஒரு கடை அமைஞ்சிருச்சு, ஃப்ளைட்டோடு சேர்ந்து. இது வந்து ரவுண்டு போண்டாவாக இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் இவங்க வந்து வேர்க்கடலை சட்னி வச்சு தான் சட்னி அரைக்கிறாங்க. எனக்கு பர்சனலாக வேர்க்கடலை சட்னி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசில் எங்கள் கிராமத்தை சுற்றி, எங்கள் ஊரை சுற்றி இன்றைக்கி வரைக்கும் வேர்க்கடலை நிறைய பயிரிடுவாங்க. இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, காரம் கொஞ்சம் ஜாஸ்தி.
ஆந்திரானாலே காரம் தானே. ஒன்றாவது வெயில் உச்சிக்கு ஏறுதுங்க. சரியான வெயில். அதனால் பசிக்கவும் ஆரம்பிச்சிட்டு, நம்ம காலையில் இட்லி தானே சாப்பிட்டோம், சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிச்சிட்டு பார்த்துடுங்க. அதனால் நம்ம ஒரு பூஸ்ட்டை கட் பண்ணி பூஸ்ட்டை எடுத்து வாயில் தட்டிக்கிட்டோன்னு வைங்க. ஒரு பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஒரு டீ குடித்தாலே அந்த எனர்ஜி வரும். ஆனால் டீ குடிக்க தோணலை. காலையில் குடித்த டீ நல்ல டீ, அதே அப்படி சாயந்தரம் வரைக்கும் ஒப்பேத்துறோம். 2-3 நாளாவே டீ கணக்கு ஓவராக ஓடிட்டு இருக்கு. கையை வலிக்க ஆரம்பிச்சு இந்த பக்கம் இல்லை, ரைட் சைடு கையை பார்த்துட்டே போகிறான். என்னடா நடு வெயில ஒரு கிரிக்கெட் நின்றுட்டு இருக்கானே, எந்த ஊருக்காரன பயிலா இருப்பாயவே அப்படின்னு பார்த்துக்கிட்டே போகிறான். இன்னொரு ராஜமுந்திரி ஒரு 40 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது. ஒரு அரை மணி நேரத்தில் போயிடுவேன் வைங்களேன். நம்ம ஆளுகளாம் அங்கே இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம அங்கே கூட போய் ஜாயிண்ட் ஆகிடலாம். அவங்களுக்கு தெரியாது ராஜமுந்திரிலேருந்து ரைட்டு லெஃப்ட் கட் ஆகி போகிற ரூட்டு. அவங்ககிட்ட போய் சொல்லி கொஞ்சம் ரூட்டை மாற்றுங்க ஐயா, மாற்றுங்க ஐயா, மாற்றுங்க ரூட்டை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரணும். டாய் நிற்க சொரியில் அதிகமாகுது, வாங்க ஓடி போயிடுவோன்னே. அக்கிலெல்லாம் வேர்த்து குத்துது. குளிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஈரம் பாருங்க, என்ன ஈரம். ஏண்டி கோதாவரி, அந்த விளக்கமாத்த எடுத்து வை. கோதாவரி வந்துருச்சுங்க. ஆனால் தெரிஞ்சல ஊருக்குள்ளே போகிற கோதாவரி, இது வெளியில் இருக்கிற கோதாவரி. இன்னும் பெரிய ரிவர் திருப்பா, கடல் பாரம் இருக்குங்க. தண்ணிலாம் தெள்ள தெளிவாக இருக்குது. சாக்கடை தண்ணி மாதிரிலாம் கிடையவே கிடையாது. கோதாவரி ஒன்று போதும் ஆந்திராவுக்கு. செய்யும் விவசாய வேலையெல்லாம் சிறப்பாக செய்யும். இன்னும் ட்ரோன் விடலாம், இடம் காணலை. 2 வழி வர்ற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இருக்குது பாருங்கள் ஊரே, இந்த அதான் இருக்குங்க ராஜமுந்திரி. இப்போ என்னமோ பேர் மாற்றினால சொல்ல மாதிரி பேர் மாற்றிட்டு பாருங்க. கடல் தான், கரையில் இருக்கிறதெல்லாம் கடற்கரை மண் மாதிரி இருக்குது. ஒரு மண்ணையும் அள்ள விடலை போல இருக்குது. இல்லை அள்ளுறாங்களா? அள்ளெல்லாம் கிடையாது. அல்லாதனால தான் செழுமையாக இருக்குது இந்த ஆறு. நிறைய தெலுங்கு படம் டப்பிங் படம் பார்க்கும்போது தெரியும். இந்த கோதாவரி சுற்றி தான் நிறைய படங்கள் எடுத்து அது ஒரு கதைக்களமாக வச்சுருப்பாங்க, போட்லலாம் போகிற மாதிரி. நான் பார்க்கும்போதெல்லாம் தெரியும் இந்த கோதாவரி எவ்வளோ பெரிய இதுன்னு அதுலேயே காட்டுவாங்க. இங்கே அள்ளுறாங்க மண். ஐயோயோ, நானும் நடுவில் ஒன்று அல்லலைன்னு பார்த்தேன். ஓரத்தில் நடுவில் ஏகப்பட்ட பொக்லைன் இயந்திரங்கள் இருக்குது. நாசமாக போனவனுங்களா மண்ணள்ளி விற்கிறதா அவங்க தொழில். போ, தமிழ்நாட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஆறு கொஞ்சம் தான் இருக்குது. இங்கே ஆறு பெருசாக இருந்தவொன்னே அள்ளிக்கிட்டே இருக்கீங்களோ. இங்கே பூரா சைடில் பூரா பொக்லைன் தாங்க இருக்குது. தண்ணியும் நிறையா இருக்குது, ஆனாலும் சைடில் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆழத்தில் அள்ளி குமிச்சிடுவாங்க போல இருக்கு. வெள்ளப்பெருக்கு வந்தால் வந்துட்டு போட்டுன்ட்டு. அப்படியே NH16லேருந்து ராஜமுந்திரியில் லெஃப்ட்டு திரும்பி இருக்கிறேன். எங்கே என்னாச்சுன்னா ஏர்போர்ட் ரோடு. இந்த ஏர்போர்ட் ரோட்லேருந்து நான் அரக்கு வேலி வந்து வேறு மாதிரி போகுது. இந்த மாதிரி சிங்கிள் ரோடாக போகணும்னு நினைக்கிறேன். சூப்பர். அதனால் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இங்கே ஒரு ஹோட்டல் பார்த்துருக்கேன். இங்கே ஹோட்டலை பார்த்துட்டு நம்ம லொக்கேஷன் மக்களுக்கு அனுப்பி விடுவோமா? எல்லாமே இருக்குதா? இப்போ நம்ம ஆளுகிட்ட சொல்லிவிடுவோம் இந்த இடத்துல இருக்குன்ட்டு. இப்போ நான் அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டேன். ஏன்னா பாய் வந்து இன்றைக்கி தொழுக போகணுன்னு சொன்னாப்லையா, ஆனால் தொழுகுத்துட்டு வராப்புல. அதனால் நம்ம அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். அப்டேட் பண்ணி வச்சுருவோம். ஓகே கைஸ், இங்கே மத்தியானம் சாப்பிட போட்டிருக்கோம் ராஜமுந்திரிலேருந்து அவுட்டரில். இப்போ நாங்கள் போகிறது டோட்டலாக NH16 மறந்துட போகிறோம். ஏன்னா இனிமேல் ஒரு 10 நாள் கழிச்சு தான் NH16. ஆமாம், இப்போதைக்கு NH16 இன்னும் வராது. இப்போ இங்கே வந்து ஒரு கடை பேர் ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பேசி படிக்க முடியாது. பார்த்துடுங்க. தம்ஸ் அப்புன்னு அந்த அவன் யார் புஷ்பா படத்தில் நடிப்பார்ல, அவர் இருக்கிற ஃபோட்டோ மட்டும் இருக்குது. மற்றபடி எதுவும் தெரில. இந்த ரோடு சிங்கிள் ரோடாக தான் போகுது. நான் கூகுளில் திருப்பினதில் வரைக்கும் சிங்கிள் ரோடாக தான் போகுது. அதனால் அது எப்படி போய் சேர போகிறோம் எப்படின்னு தெரில. ஆனால் இதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக ஆந்திராவோட கிராமங்களை பார்த்து போக போகிறோம். அதனால தான் இங்கே வந்து நான் லொக்கேஷன் போட்டு சாப்பிட வந்துட்டுருக்கேன். நான்வெஜ் தான் பாய் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறனால பள்ளிவாசல் போயிட்டதுனால நான்வெஜ் வாங்கி தரேன். என்ன பாய் இன்னைக்கு வெஜ்ஜு நான்வெஜ் தானே, வெஜ்ஜு கிடையாது.
அப்படியா? வெள்ளிக்கிழமை வெச்சா செருப்பாலடி அப்படிங்கிறப்பல. ஓகே ரைட்டு, 3 பேரும் சேர்ந்துட்டோம். இப்போ காலையில் என்னை நம்ம முன்னாடி போங்க, நைட்டு போய் ரூம் போட்டு தங்கிடுங்க, நான் வந்துடுறேன் பின்னாடினாச்சுன்னா இங்கே தான் இருக்கேன். இன்னும் 200 கிலோமீட்டர் தான் வந்திருக்கியா? ராஜமுந்திரியில் வந்து ராஜமுந்திரிக்கு பேரை மாற்றிட்டாங்களாங்க. ராஜா கிளேச ராஜ குலத்துக்குன்னா ராஜ கம்பீரமா ராணிமுந்திரி, ராஜமுந்திரியா ராணிமுந்திரி. ஏன் மந்திரி மாறிட்டாரா? மந்திரி ராணியை வச்சுருந்ததுனால ராஜமுந்திரியா ராணிமுந்திரியா மாற்றிட்டாரா அப்படின்னு அண்ணன் சொல்கிறாப்புல. சாப்பிட்டு நான்வெஜ் நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு இப்போ எக் ரைஸு அதுதான் நான்வெஜ். அது முட்டை எக்கு நான்வெஜ் கிடையாதுல போய். ஆமாம், நான் வந்து முட்டை சாப்பிட்ற ஐயர். சாப்பிட்ட அப்படியே கிளம்புவோம். நல்லா இருக்குது ரோட்டு. இனிமேல் தான் அட்வென்ச்சர் இருக்குது. இது வரைக்கும் NH 16 சொகுசாக வந்துட்டிய. ஆமாம், ரோடு ஆமாம் 3 வழிச்சாலை ஃபுல்லாக. இந்த 20 கிலோமீட்டர் இப்போ ராஜமுந்திரி வர்ற இடத்துல இருக்குல்ல, முன்னாடிலாம் ஜோல்டிங்காக இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல போட்டிருக்காங்க. அந்த ஒட்டு போட்டாங்க. ஒட்டு போட்டாங்களே, அதெல்லாம் பெரிய பெரிய பள்ளம். சும்மா உளுந்து எந்திரிப்போம். சூப்பராக இருக்கும். 20 கிலோமீட்டர் ஜாலியாக ஓட்டலாம். இதெல்லாம் ஒட்டு போட்டு சரி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமும் நல்லா இருக்கும் ரோடு. விசாகப்பட்டினம் வரைக்கும் செம்மையாக இருக்கும். கைலப்புடின்னு ஒரு ஊர் இருக்குது. எது கைலப்புடியா? அது ஊர் பேர் இருக்கு. கைலப்புடின்னு ஒரு ஊர் இருக்குது. நான் வேணா காட்டுறேன், கூகுளில் எடுத்து. ராணி எந்திரி, ராஜா எந்திரி. அது தெலுங்குல அப்படி இருக்கு. என்னங்க செய்யுது? அந்த ஊருக்கு பக்கத்தில் போகிற வரைக்கும் விசாகப்பட்டினம் திரும்பும், காக்கிநாடாலாம் திரும்பும். அது வரைக்குமே நல்லா தான் இருக்கும் ரோடு. அப்புறம் நம்ம ஒடிசா போனதுக்கப்புறம் தான் கைலப்புடி ஊர் வழியாக போய் தான். ஆமாம், அந்த ஊரில் இப்போ போகல நம்ம. அதனால் நம்ம யாரையும் நம்ம கை பிடிக்க மாட்டாங்க. வாங்க போயிட்டே இருப்போம், சாப்பிடுவோம். ஒரே நான்வெஜ்ஜாக இருக்குது. கலீஜா என்ன ஒரே கவுச்சி வாடை அடிக்குதுங்க உங்ககிட்ட சேர்ந்தாலே. வாங்க. நைக்குட்டி